கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முத்து மீனான்னு எல்லாரும் தவிச்சு போய் நிற்க, மாப்பிள்ளை பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கே கிளம்பலான்னு சொல்கிறாங்க. அத்தை, நம்ம எப்படியாவது இந்த கல்யாணத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்ததுக்கு பிறகு தான் நம்ம சட்டப்படியாக இங்கே 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நம்ம கையில் ஒரு ஆதாரம் இருந்தே ஆகணும். அப்போ தான் அவங்க அம்மா அப்பாவால் எதையுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி நாங்கள் சத்யாவும் சொல்ல சீதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னடா, கொஞ்ச நாள் இவங்க 2 பேரும் நம்ம வீட்டில் இருக்கட்டுமே நாங்கள் பாட்டி சொல்லும்போது, இல்லை பாட்டி, இங்கே வேற நீங்கள் தனியாக இருக்கீங்க, அதுவும் சிந்தாமணிக்கு இவங்க 2 பேரும் இருக்கிற இடமும் தெரிஞ்சு போச்சு, அப்புறம் அது உங்களுக்கே தொந்தரவாக மாறும், சுற்றி இருக்கவங்களுக்கும் தொந்தரவாக மாறும். அதனால் சத்யாவையும் ரேகாவையும் நாங்கள் எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது விஜயா சொல்கிறாங்க, என்னடா நம்ம வீட்டில் எங்கடா தங்க வைக்கிறதுன்னு சொல்ல, நீங்கள் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கல்யாணம் இங்கே தான் நடக்குதுன்னு சொல்லி தகவலை போட்டு விட்டது நீங்கள் தானே. பார்வதி ஆண்டி எங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அப்பா முன்னாடி மற்றவங்க முன்னாடி இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு தான் நானும் அமைதியாக இருக்கேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் நீங்கள் எதுவும் பேசாதீங்கம்மா அப்படின்னு கோவத்தோட முத்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நேராக கிளம்பிட்டு இங்கே ரேகாவையும் சத்யாவையும் செல்வம் வீட்டில் தங்களான முடிவெடுத்து தங்க வைக்கணும்னு முயற்சியும் பண்ணுறாங்க. ஆனால் சந்திரா, வேணாம் மாப்பிள்ள, சத்யாவும் ரேகாவும் என் கூடயே இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் வராது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அம்மாவும் தனியாக இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, இல்லைப்பா, கொஞ்ச நாள் பொண்ணும் மாப்பிள்ளை வேணாலும் எங்கள் வீட்டிலே இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, இல்லை பரவாயில்லன்னு எங்கள் சந்திராவும் சொல்லிடுறாங்க. அதனால ரேகாவும் சத்யாவும் எங்கள் சந்திரா வீட்டிலே தான் இருக்கவும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே சீதா கல்யாணம் முடிஞ்சிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அங்கே அந்த அருண் பயங்கர கோபத்தோட கையில் பெரிய பெல்ட்டோட உட்காந்துருக்காங்க. சீதா அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயந்து நடுங்கினாலும் பாட்டி சொன்ன விஷயம் மட்டும் ஞாபகத்துக்கு வருது. சீதாவை பார்த்துட்டு, எவ்வளோ தைரியம் தான் என்கிட்டே போய் சொல்லிவிட்டு நீ உன் தம்பி சத்யாவுடைய கல்யாணத்தை முடிக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு போயிருப்பேன். உங்கள் அம்மாவும் சேர்ந்து என் கூட ட்ராமா போட்டாங்கல்ல, உங்கள் யாரையும் நான் மன்னிக்கவே போகிறதில்ல. நீ என்னை ஏமாத்துறதுக்கு இப்போ நீ என்கிட்ட இந்த அடியை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு அந்த பெல்ட் எடுத்து அடிக்க கையை ஓங்கும்போது அதை சீதா தடுத்து நிறுத்துறாங்க. இன்னும் எவ்வளோ தான் அடிப்பீங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்கு நீங்கள் என்ன கல்யாணமே பண்ணியிருக்க வேண்டியதில்லையே, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, உங்களுக்கு என் கூட வாழ பிடிக்கலன்னா டிவோர்ஸ் கொடுத்துருங்க, 2 பேருமே இங்கே சமரசமாக பிரிஞ்சிருவோம் அப்படின்னு கோவத்தோட அந்த பெல்ட்டை வாங்கி தூக்கி வீசிட்டு சீதா நேராக வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே போயிடுறாங்க. அருண் அப்படியே திகைச்சு போய் தான் நிற்கிறாங்க. சீதாவுக்கு எவ்வளோ திமிரு அப்படின்ற கோபத்தோட அருண் நின்றுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வீட்டுக்கு வந்த முத்து, அண்ணாமலை, விஜயான்னு எல்லாரும் அமைதியாக உட்கார, நல்ல வேலைங்க இவன் அந்த ரேகாவையும் சத்யாவையும் நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவோம் நான் நினச்சி நான் ரொம்ப பயந்தே போயிட்டேங்க அப்படின்னு அங்கே விஜய சொல்ல, ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு அங்கே அண்ணாமலை கேட்க, ஆமாம் ஏற்கனவே அந்த சிந்தாமணியை பார்த்தீங்கல்ல எப்படி பிரச்சனை பண்ணுறதுக்காக ஓடி வந்தான்னு, அப்படிப்பட்டவ அமைதியாக இருப்பாளா, இங்கேயே தேடி வந்து பிரச்சனை பண்ண மாட்டாளா, அப்புறம் நம்ம குடும்பத்தில் நம்மளுக்குன்னு என்னதான் நிம்மதி இருக்கும், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் நம்மளை பார்த்து என்னம்மா இங்கே மோசமாக பேச ஆரம்பிச்சிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவும் சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே மனோஜை பற்றி பேசாத விஷயத்தையா இனிமேல் இங்கே பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, என் தம்பி இங்கே வரமாட்டாத, நீங்கள் கவலைப்படாதீங்க, சும்மா என்னை பார்க்க வந்தப்போவே பணத்தை திருடனான்னு பட்டை கட்டினவ தானே அப்படின்னு சொல்ல, என்னடி குத்தி காட்டியான்னு சொல்ல, அவள் உண்மையை தானே சொல்கிறான், அன்னைக்கு இங்கே சத்யா வீட்டுக்கு மீனாவை பார்க்க வந்தபோது பணத்தை எடுத்துட்டான்னு எல்லாம் முன்னாடி அடித்து அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க, ஆனால் உண்மையிலே பணத்தை எடுத்தது யாரு, இதோ நிற்கிறானே இவன் தானே அப்படின்னு மனோஜ் கையை நீட்ட, மனோஜ் அப்படியே பதுங்கி உட்காந்துருக்காங்க. என்னடா பதுங்குற அப்படின்னு சொல்லிட்டு முத்தி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அந்த பணத்தை ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னியே, பண்ணிட்டியா, அதை பார்லர் அம்மா கையில் கொடுத்துட்டியான்னு சொல்லி கேட்க, கொடுத்துருவேன், அதெல்லாம் பற்றி உனக்கு என்ன கவலை, அதான் நீ தான் எனக்காக எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொல்ல, உனக்காக இது வரைக்கும் செஞ்சது பார்த்தாதாடா அப்படின்னு அங்கே ரவியும் கேட்குறாங்க. அதானே நீங்கள் வாங்கின கடனுக்கு முத்துவும் மீனாவும் கஷ்டப்பட்டு அந்த கடனை கட்டி இந்த வீட்டுக்குள்ளே நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து இருக்க வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் நீங்கள் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை, அதுவே எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, அதை கூட சொல்லாமல் இருக்கீங்க, ஆனால் திரும்பவும் பணத்தை எப்படி தான் கேட்குறீங்களோ. ஏன் ஆண்டி, முத்து மீனா எவ்வளோ
தான் இந்த வீட்டுக்காக செய்வாங்க. கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க வேணாமா? என் பையன் அவ்வளோ படித்தான், பேருக்கு பின்னாடி 7 டிகிரி 8 டிகிரின்னு போட்டு வச்சிருக்கான்னு பெருமையாக சொல்லிக்கிறீங்களே, அதில் மட்டும் என்ன ஆண்டி பெருமை வேண்டியிருக்கு? அவரே இந்த வீட்டுக்காக என்ன செஞ்சாருன்றதுல தானே பெருமையாக இருக்கு. அப்படி பார்த்தா மனோஜ் எதுவுமே செய்யலை அப்படின்னு அங்கே ஸ்ருதி நேரடியாகவே விஜயை பார்த்து சொல்லவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, முத்துவையும் பிடிக்காது, மீனாவையும் பிடிக்காது. ஆனால் அவங்க கொண்டு வர பணம் மட்டும் முக்கியம்னா எப்படி ஆண்டி? அவங்கக்கிட்ட என்னைக்காவது நீங்கள் 2 பேர்கிட்டையும் பாசமாக நடந்திருக்கீங்களா? இல்லை பாசமாக தான் பேசியிருக்கீங்களா? ரெண்டுமே இல்லாதப்போ அவங்க எப்படி இந்த பணத்தை உங்கள் பிள்ளை மனோஜுக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்கவும் செய்வாங்க? சாரி ஆண்டி, இந்த வீட்டில் இருக்க யாருமே மனோஜுக்கு நீ ஹெல்ப் பண்ண தயாராக இல்லை. எவ்வளோ தான் ஹெல்ப் பண்ணாலும் அவர் அந்த சுச்சுவேஷனில் அப்படி தான் இருக்க போகிறாரு. திரும்ப அடுத்தடுத்த பிரச்சனையை கொண்டு வர தான் போகிறாரு. இதை சமாளிக்க வேண்டிய பொறுப்பு எல்லாமே நீ அவர் கையில் தான் இருக்குது. அதை நாங்கள் பொறுப்பு கையில் எடுத்துக்கிட்டோன்னா எங்கள் வேலையை நாங்கள் கவனிக்க தவறிடுவோம். உடனே ஸ்ருதி இதெல்லாம் சொல்லிவிட்டு சரி நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் ரவின்னு சொல்லிட்டு ரவியை கூட்டிகிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறாங்க. இவளை என்ன பண்ணுறதுனே தெரியலேன்னு கோவத்தோடு இங்கே விஜயா உட்காந்துருக்கேன். சரிப்பா அப்படியே நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லும்போது டேய் பார்த்து கவனமாக இருங்கடா, ஏன்னா இப்போ தான் சிந்தாமணிக்கு உங்கள் மேலே இருக்கிற கோவம் முன்னை விட அதிகமாகவே இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அண்ணாமலையும் சரி சரி விஜயா இதையெல்லாம் பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கம்மா வா உள்ளன்னு சொல்லிட்டு இங்கே விஜயா கிட்ட பேசிட்டு உள்ளே கிளம்பி போக என்னடா பண்ண பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா இல்லையா? இப்படி எல்லாம் முன்னாடி நான் அவமானப்படுறத நீ பார்த்துக்கிட்டே இருக்க. ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறியாடா நீ எனக்காக அப்படின்னு விஜயா சொல்ல இல்லைம்மா பணத்தை ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன், அதை கொடுக்கணும்ல, அதை அந்த ரோஹிணி வாங்கிப்பாளான்னு தெரியலேன்னு கவலையாக இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் அவள் வாங்கிப்பா, அவளுக்கு தேவை பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயாவும் கிளம்பி போக எங்கள் மனோஜ் வந்துட்டு நேராக ஷோரூமுக்கு போகிறாங்க. ஷோரூமில் போயிட்டு ரொம்ப கவலையோடு உட்காந்துருக்காங்க. என்னாச்சு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஏ வந்து ஜீவா வந்து கேட்குறாங்க. அதுக்கு இங்கே மனோஜும் இல்லை ரோஹிணியை பிரியக்கூடாதுன்னு நினைக்கல, பிரியணும்னு நினைக்கல, ஆனால் இப்போ மொத்தமாக பிரிஞ்சிருவோமோன்ற ஒரு பயம் மட்டும் எனக்குள்ளே இருக்குன்னு சொல்ல பாஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது பெரிய வேலை, தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் டபுள் கேம் மட்டும் விளையாடிடாதீங்க, அப்புறம் அது உங்கள் உயிருக்கே ஆபத்தாகும்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு ஜீவாவை திட்டி விட்டு இங்கே மனோஜ் வந்துட்டு வெளியே கிளம்பி போக பாஸ் நானும் வரேன்னு சொல்லிட்டு இங்கே பின்னாடியே வர்றாங்க. சந்தோஷம் எங்கே ப்ரோ எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வேறு எங்கே போவாங்க, நேராக இங்கே அந்த கனகா வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது கனகா வீட்டுக்கா அப்படின்னு வாயை பழக்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என் கூட வரீங்களா இல்லைன்னு சொல்லி கேட்க சரி சரி வரேன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு நேராக அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க. கனகா வீட்டில் அவங்க அம்மா இருக்காங்க, கனகாவும் இருக்காங்க. வீட்டை பார்த்த உடனே மனோஜ் வாயை பழந்து நின்றுட்டுருக்காரு. என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை கனகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இந்த வீடியோ எனக்கு சொந்தமாயிடலன்னு சொல்ல பின்ன இருக்காதா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கு பிறகு அங்கே கனகா அவங்க அம்மாவும் இருக்கும்போது வாங்க வாங்க நீங்கள் வருவீங்கன்னு சொன்னதுமே என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாயிட்டா. பாருங்கள் உங்களுக்காக என்னெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு மனோஜ் உட்காரேன். ஆமாம் என்ன முடிவெடுத்திருக்கீங்க, உங்கள் ஃபேமிலிக்கிட்ட இதை பற்றி பேசுனீங்களான்னு சொல்லி கேட்க ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு நம்ம நினச்ச மாதிரி இந்த விஷயத்தை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்லிக்கலான்னு சொல்ல கல்யாணத்தை இப்போ முடிச்சலான்றீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. கல்யாணத்தை முடிக்கணும்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் எனக்கு வந்துட்டு இங்கே டிவோர்ஸ் கொடுக்கணும்னா அவள் என்கிட்டேருந்து 10 லட்சம் பணத்தை எதிர்பார்க்குறான்னு சொல்ல என்ன ப்ரோ திடுதுப்புன்னு 10 லட்ச ரூபான்ட்டிங்கன்னு சொல்ல 5 லட்சம் நம்ம எடுத்துக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க. இதுக்கே இவ்வளோ தயங்குறீங்க, என்கிட்ட கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன்னா என் பொண்ணுக்கே வாழ்க்கை கொடுக்க போகிறது நீங்கள் தானேன்னு சொல்லிட்டு இருக்கவங்க உடனே அங்கே இருக்க ஒரு 10 லட்சம் பணத்தை கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. இதில் 10 லட்சம் பணம் இருக்குது, இதை நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்னுடைய மகளை நீங்கள் மனைவியாக மாற்றிக்குங்க அப்படின்னு சொல்லும்போது சரி முதல்ல நான் இந்த பணத்தை ஒப்படைக்கிறேன்னு சொல்ல அதுக்கு முன்னாடி நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டு போகணும், ஏன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்த மாதிரி நான் யோசிச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்ல சைனுன்னா நீங்கள் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு ஒரு சைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைனை அதில் வாங்கிக்கிறாங்க. மனோஜும் பணத்தை வாங்கிக்கிட்டு அவசரமாக சைனை போட்டுட்டு இங்கே கூட்டிகிட்டு கிளம்பவும் செய்கிறாங்க. சந்தோஷம் என்ன ப்ரோ 5 லட்ச ரூபா என்னுடைய பிஸ்னஸ்க்காக, 5 லட்ச ரூபா ரோஹிணிக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணிக்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துர்லான்னு இருக்கேன்னு சொல்ல சரிங்க ப்ரோ முதல்ல பணத்தை கொடுங்க
அப்படின்னு சொல்ல, ரோஹிணி எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாலே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னுடைய வக்கீல் கிருஷ்ணாராம் அவங்கள கூப்பிட்டு வச்சு தான் ரோஹிணி கையில் பணத்தை கொடுக்கவும் செய்கிறாங்க. ரோஹிணியும் அந்த பணத்தை ரொம்ப மனசு சங்கடத்தோடு வாங்கிக்கவும் செய்கிறாங்க. நீ இனிமே இங்கே மனோஜ் பக்கம் வரமாட்டேல்லம்மா, மனோஜை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுன்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட சைன் வாங்கிடுறாங்க. ரோஹிணியும் சைன் போட்டதுக்கு பிறகு அவங்க மனசு முழுக்க ரொம்ப பாரமாக இருக்குது. இந்த 5 லட்ச ரூபா என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பணம் அப்படின்ற மாதிரி அந்த பணத்தை வாங்கிட்டு கிளம்பவும் செய்கிறாங்க ரோஹிணி ஒரு நிமிஷம் அப்படின்னு மனோஜ் கூப்பிடும்போது, என்ன மனோஜ் அப்படின்னு திரும்பி பார்க்க, அதான் உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை ஆயிடுச்சுல, இனி நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும், சந்தோஷமாக போய் வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்ல, ரோஹிணி இங்கேருந்து கிளம்பி போகிறத மனசு பாரத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே மனோஜ் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமேன்ற ஒரு வெறுப்பு இருக்குது. இதை இங்கே வந்துட்டு சொல்கிறாங்க. இதே நேராக தன்னுடைய ஷோரூம்க்கு வந்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்டோலை பார்த்து சொல்லவும் செய்கிறாங்க. சார், இதில் நீங்கள் கோட்டை போட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்ல, எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க மனோஜோ. அடுத்த நாள் எதிர்பாராத ஒரு பெரிய பிரச்சனையை தான் மனோஜ் சந்திக்கவும் செய்கிறாங்க. வாழ்க்கையிலேயே பெரிய அடியப்படவும் செய்கிறாங்க. அதுதான் என்னன்னு பார்த்தா, இப்போது அந்த பொண்ணு கனகாவுடைய அம்மா நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. யார் நீங்கள், என்ன விஷயம்னு சொல்லிட்டு விஜயா கேட்க, நான் என் பேர் வந்துட்டு அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறவங்க, என் பொண்ணு பேர் கனகா, மனநிலை கொஞ்சம் சரியில்லாதவன் சொல்ல, அதுக்கு இங்கே வந்து நீங்கள் டாக்டரை தானே பார்க்க போகணும்னு விஜயா சொல்ல, ஆல்ரெடி டாக்டர் மூலமாக தான் உங்கள் பையனை மீட் பண்ணியாச்சு, அப்புறம் உங்கள் பையன் மூலமாக தானே என் பொண்ணு குணமாக போகிறேன்னு சொல்ல, அப்படியா, என் பையன் அந்த மாதிரி வேலையெல்லாமா பார்க்குறான்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீ படித்த படிப்புக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் உன்னை ஒரு டாக்டராகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு விஜயா சொல்ல, எதுக்கு இங்கே வந்தாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் யார் என்னென்னு அண்ணாமலை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே முத்துவை பார்த்ததும் என்னை ஞாபகம் இருக்காப்பான்னு சொல்லி கேட்க, உங்களே எப்படி மறக்க முடியாமல் உங்கள் பொண்ணு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நீங்கள் வீடு வரைக்கும் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, உங்கள் அண்ணன் மனோஜ் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து வாங்க பேசலான்னு உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்காரும்போது தான் கொஞ்சம் நேரம் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பையன் மனோஜ் என் பொண்ணு கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதம் சொல்லி இந்த பத்திரத்தில் சைன் பண்ணி 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வந்திருக்காரு. இங்கே கல்யாணத்தை பற்றி இங்கே தனியாக நடத்துகிறத விட வீட்டில் சொல்லி அந்த கல்யாணத்தை நடத்துறது தானே சரியாக இருக்கும், அதனால தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே இங்கே வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்க, என்ன நான் சொல்கிறது சரிதானப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க, உங்கள் பொண்ணை தான் இங்கே மனோஜ் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்ல, ஒரு நாள் ஷோரூமில் இவரை பார்த்ததுலேருந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் இந்த கல்யாணம் நடந்தால் என் பொண்ணுக்கு குணமாயிடுன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவர் இப்போ வரைக்கும் பதில் எதுவும் சொல்லவே இல்லை. 10 லட்சம் பணத்தை வாங்கினதோடு சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, என்னடா இதெல்லாம் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டுன்னு சொன்னதெல்லாம் இப்படி தானா அப்படின்னு முத்துவும் ரவியும் வந்து பார்த்து கேட்க, சார், என் பொண்ணு இப்போ உங்கள் பையன் மேலே ரொம்ப விருப்பமாக இருக்கா, அவங்க 2 பேருக்கும் அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறது தானே சரியாக இருக்கும், அவரும் ஆசைப்பட்டதுனால தானே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்ல, என்னடா மனோஜ் என்ன இதெல்லாம் சொல்லிட்டு விஜயா கோவப்படுறாங்க. விஜயா கோவத்தில் அங்கே கனகாவுடைய அம்மாவை திட்டமும் செய்ய, போதுமா கொஞ்சம் லிமிட்டோட பேசுங்க, நானும் உங்களுக்கு கீழே அடிமையாக வாழ்கிறவங்க கிடையாது, என்கிட்ட ஏகப்பட்ட சொத்து கோடிக்கணக்கில் இருக்கு, என்னால் முடிஞ்சால் என்ன வேணாலும் செய்ய முடியும், ஆனால் என் பொண்ணை குணப்படுத்துறது ஒரு கல்யாணத்தால் மட்டும்தான்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பையனும் இதுக்கு ஓகே சொன்னதுனால தான் எல்லாம் நடந்திருக்கு, அப்படி நீங்கள் ஏதாவது மீறணும்னு நினச்சிங்கன்னா நான் இங்கே குடும்பத்தோட எல்லாரையும் கொண்டு போய் உள்ளே வைப்பேன், முக்கியமாக இந்த பேப்பரை கொண்டு போய் உங்கள் பையன் சைன் பண்ண பேப்பரை கொடுத்தா போதும், உங்கள் பையனை மட்டுமாவது தூக்கி உள்ளே வைப்பாங்கல்ல, அப்போ தெரியும்னு சொல்லி மிரட்டவும் செய்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா அண்ணாமலை சொல்ல, இல்லை சார், இதுக்கு மேலே பொறுத்து அமைதியாக போகிறதுக்கு என்னால் முடியாது, என் பொண்ணுக்கும் உங்கள் வீட்டு பையனுக்கும் சீக்கிரமாகவே கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், கல்யாணம் நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போக, என்னங்க இது திரும்ப உங்கள் அண்ணன் இந்த வீட்டுக்கு ஏதாவது புது பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காருன்னு மீனா சொல்லும்போது, அதுக்கு ஸ்ருதியும் ரவியும், பிரச்சனை இல்லைன்னா தானே ரொம்ப அதிசயம், பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி யோசிக்கவே வேண்டியதில்லை அண்ணி அப்படின்னு ரவியை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்னடா பண்ண போகிறோன்னு ரவி முத்துவை பார்த்து கேட்க, என்ன பண்ண முடியும், அவன் ஓகே சொல்லி தானே எல்லாம் நடந்திருக்கு, இப்போ தப்பிக்கவும் முடியாது, அவன் ஓகே சொன்னதுனால அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு முத்துவும் சொல்லிடுறாங்க. ஆனால் இதை மனோஜால் ஏற்றுக்க முடியலை. மனோஜ் தான் அம்மா காலில் விழுந்தும் அப்பா காலில் விழுந்தும் தன்னை எப்படி அதை காப்பாற்ற சொல்லி அணுகவும் செய்கிறாங்க. ஏண்டா பணத்தை வாங்கும்போது மட்டும் உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அதே பணத்தை வாங்கினதுக்கு பிறகு இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அப்படி
அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போ கூட அவளை கல்யாணம் பண்ணிக்க தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வேறு என்னடா பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு என்ன பிரச்சனையா? ரோஹிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? எப்படிரா அதுவும் அப்படின்னு விஜயா பார்க்குறாங்க. இல்லைம்மா, ஷோரூமில் நம்ம எல்லோரும் தங்கியிருந்தோம்ல, எங்கே நாம எல்லாம் நீ மட்டும் தானடா தங்கியிருந்தானே அங்கே முத்து சொல்கிறாங்க. அப்போ தான் ரோஹிணி எனக்கு துணையாக வந்து தங்கியிருந்தா. அப்போ தான் சொல்லும்போது ரைட்டு புரிஞ்சு போச்சுன்னு அங்கே ஸ்ருதியும் ஒத்துக்கிறாங்க, மீனாவும் பார்க்குறாங்க. இப்போ ரோஹிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதை வச்சு உங்களை ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுறாளான்னு சொல்லி கேட்க, ஆமாம், அவளுக்கும் அவள் குழந்தைக்கும் இனி நான் தான் எல்லா செலவையும் ஏற்றுக்கணுமா. அது மட்டும் இல்லை, கோர்ட்டில் போட்ட இந்த விவகாரத்தை வந்துட்டு தள்ளுபடி செய்ய சொல்லி, இல்லைனா அதை வாபஸ் வாங்க சொல்லி அவள் கேஸ் ஃபைல் பண்ண போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கான்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரே அப்போ நான் தான், அந்த குழந்தைக்கு நம்ம வீட்டு வாரிசு, அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லி இன்னொரு பக்கம் அவள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்டவுடனே முத்து, விஜயா, அண்ணாமலை, வீட்டில் இருக்க மற்றவங்க எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில் ஆடி போய் பார்த்துட்டே நிற்கிறாங்க. அப்போ தான் முத்து சொல்கிறாங்க, அப்பா இது எதுவும் சரியாக படலை, இவன் தப்புக்கு மேலே தப்பு பண்ணுவான், அதை நம்ம சமாளிக்கிறதுக்கு இவன் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணுமா? டேய், திரும்ப திரும்ப உன் பிரச்சனைக்கு எங்களால் வந்து நிற்கலாம் முடியாது, உன் பிரச்சனையை நீயே பார்த்துக்கோ, நீயாச்சும் அந்த பார்லர் அம்மாவாச்சும் ஏதோ புதுசாக வந்திருக்க இந்த கனகாவாச்சும் அப்படின்னு சொல்ல, இங்கே விஜயா அந்த மனோஜை போட்டு அடி வெளுத்து வாங்குறாங்க. எப்படிடா உன்னால் மட்டும் இப்படிலாம் இருக்க முடியுது? அப்படி அவள் தான் முக்கியம்னா இந்த குடும்பம் வேண்டாம், இந்த நான் வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போக வேண்டியதானடா? எதுக்குடா இப்படி எங்கள் கூட இருந்து எங்கள் தொந்தரவெல்லாம் நீ இப்படியே எங்களை ஏன்டா இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு விஜயா போட்டு அடிக்கிறாங்க. மனோஜ் ஐயோ அம்மா வலிக்குது விடுங்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம்னு தாவி தாவி ஓட செய்கிறாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு அண்ணாமலையும் அப்படியே உடஞ்சி போய் உட்கார. அப்பா இதில் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லைப்பா, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஒன்று இவன் 2 பேரையும் கூட்டிகிட்டு வாழ்கிறது மட்டும்தான் வழின்னு சொல்ல, என்னடான்னு சொல்லி கேட்க, எனக்கு இது ஓகே தான்ப்பான்னு சொல்லும்போது ரவிக்கு கோவம் வந்து தான் அண்ணன் கூட பார்க்காம அடிக்கிறதுக்காக விரட்டவும் செய்கிறாங்க. டேய் விடுறான்னு சுற்றி ஓடுற மனோஜை ஒரு வகையில் நிறுத்தினதுக்கு பிறகு, டேய் ஏதாவது ஒரு வாழ்க்கை தான் நம்ம இங்கே வாழ முடியும், ஒன்று ரோஹிணியா இல்லை கனகாவா, அதை மட்டும் யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ, பணமா இல்லை குணமா அதையாவது யோசிச்சுக்கோன்னு சொல்ல, பணமும் வேணும், உனக்கு பணம் மட்டும்தான் வேணும்னா அப்போ கனகாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதே நேரத்தில் ரோஹிணியும் சும்மா இருக்க மாட்டான்னு சொல்லும்போது இப்போது விஜயாவும் ரொம்ப நொறுங்கி போய் தான் இருக்காங்க. டேய் முதல்ல அந்த பொண்ணோட அம்மா இவங்க 2 பேரையும் நம்ம போய் பார்க்கணுன்னு சொல்லும்போது, அதுக்கே நம்ம ஒரு நல்ல நாள் பார்த்து நாளைக்கே கூட போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லும்போது, நாளைக்கு என்ன இப்போவே போகணும் அப்படின்னு விஜய் அடம் பிடிக்கிறாங்க. இப்போவே எப்படிமான்னு சொல்லும்போது, இல்லைடா எனக்கு அந்த குடும்பத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்ல, அம்மா டெய்லிக்கு முடிவாயிட்டாங்க, அந்த குடும்பம் எப்படியா, அந்த வீடு எப்படியா, அந்த வீட்டோட ஃபேமிலி எப்படியா, அவங்க பேக்ரவுண்டு எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அது மூலமாக ஏதாவது நம்ம நினச்சதை சாதிச்சுக்க முடியுமான்னு அம்மா நினைக்கிறாங்க போலப்பான்னு முத்து சொல்லும்போது, விஜயா திரும்பவும் பணம் காசுன்னு இதை பற்றி மட்டுமே யோசிக்காமல் அந்த பொண்ணை பற்றி மட்டுமாவது கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கன்னு சொல்லவும் செய்கிறாங்க. அப்படி விஜயா வந்துட்டு எல்லாருமே அந்த வீட்டுக்கு கிளம்பி போகவும் செய்யும்போது தான் விஜயா அந்த வீட்டுக்கு வெளியவே நிற்கிறாங்க. அது முத்து, மீனா, ரவி, ஸ்ருதின்னு இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வீட்டை பார்த்தோன்னே விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இப்படி ஒரு வீட்டையாட உனக்கு எழுதி தரேன்னு அந்த அம்மா சொல்லிச்சுன்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா இந்த வீடு மட்டும் இல்லை ஏகப்பட்ட இடங்கள் கிடக்காம், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கான், அந்த சொத்து முழுக்க என் பேரில் தானம்மா வரும், அப்புறம் ஒரு பிரான்ச்சை நான் பல பிரான்ச்சை நான் ஆரம்பிப்பேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே மீனாவோ பிரான்ச் இதுக்கு ஆரம்பிச்சிட்டு கோடிக்கணக்கான சொத்து இருக்கப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணவே தேவையில்லையே, உட்கார்ந்த இடத்துல சாப்பிட வேண்டியதானு சொல்லும்போது, அதுவும் சரிதான் மீனா இன்னைக்கு தான் உருப்படியான ஒரு ஐடியாவை கொடுத்துருக்குன்னு மனோஜ் சொல்லும்போது, ஸ்ருதி ரவியும் கிண்டலாவும் நக்கலாவும் சிரிக்க, பாருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, டேய் இருடா வாட்ச்மேன் கிட்ட விசாரிப்போன்னு பக்கத்தில் போகிறாங்க. வாட்ச்மேன் இங்கே தங்கியிருந்தாங்கல்ல அவங்க வீட்டில் தானே இருக்காங்க, வீடு எதுவும் பூட்டி இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லும்போது, அவங்க வெளியூர் போயிருக்காங்கம்மா, வரத்துக்கு 2 days ஆகும்னு சொல்லும்போது, வெளியூரா வெளிநாடுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வெளியூர் தான் போகிறதா சொல்லிட்டு கிளம்பி போனாங்க, எங்கே போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அங்கே நின்றுக்கிட்டு இருக்க வாட்ச்மேனு சொல்லும்போது, ஆமாம் உங்களுக்கு இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்ல, ஒரு கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக நான் தான்மா வாட்ச்மேனாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா இந்த வீட்டில் உள்ளவங்க எப்படி, அவங்க வீட்டு பொண்ணு எப்படி, அவங்க வீட்டு குடும்பம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, குடும்பம் நல்ல குடும்பம், பொண்ணு வசதியான பொண்ணு, நல்ல பல மடங்கு சொத்து
இருக்க பொண்ணுன்னு சொல்லும்போது விஜயா வான்னு வாயை பழக்கிறாங்க. அப்புறம் பொண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இப்படியே தான் இந்த வீட்டில் இருந்துகிட்டு இருக்கான்னு சொல்ல, ஆமாம் அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சார் இவ்வளோ நேரமாக இந்த வீட்டில் தங்கியிருக்க அந்த கனகான்ற பொண்ணை பற்றி தானே கேட்டுக்கிட்டு இருக்கோன்னு சொல்ல, அந்த பொண்ணா இந்த வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்கம்மா, நிறைய பேர் ஷூட்டிங் நடத்துகிற இடமா இது, இந்த ஷூட்டிங் நடத்துகிற வீடுமா இது, அதனால் இந்த வீட்டுக்கு அடிக்கடி நிறைய பேர் வருவாங்க, ஷூட்டிங்காக வருவாங்க, சில பேர் இந்த மாதிரி நடிப்புக்காக வருவாங்க, சோசியல் மீடியாவுக்கு கூட சில பேர் வருவாங்க. வர்றவங்க எல்லாரும் இந்த வீட்டோட ஓனர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டும் போயிடுவாங்க. அவங்க நடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போகவும் செஞ்சுருவாங்க. அன்றைக்கி கூட இந்த பையன் வந்ததை நானும் பார்த்தேனே, இந்த வீட்டில் ஒரு பொண்ணும் ஒரு அம்மாவும் இருந்தாங்க தான். அவங்க கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் தங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருந்தாங்க. அதுக்கான பணத்தை கூட கொடுத்தாங்க. அப்புறம் நேற்று தான் முக்கியமான வேலைன்னு சொல்லி கிளம்பி வெளியே போகவும் செஞ்சுட்டாங்கன்னு சொல்ல, அப்போ இது ஷூட்டிங் வீடா அப்படின்னு விஜயா கேட்க, ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போது அதுவும் ஒரு தில்லால் அங்கடியாக இருந்திருக்கும் போல அப்படின்னு முத்து சொல்லும்போது, ஏங்க அவங்க உங்ககிட்ட நல்லா பேசினதா சொன்னீங்களேன்னு மீனா கேட்க, ஆமாம் மீனா என்கிட்ட நல்லா தான் பேசினாங்க, நல்லா பேசினாங்கன்றதுக்காக இருக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல, வெளிப்படையாக யாரையுமே நம்பிடக்கூடாதுல்ல, அதுவும் ஒரு வகையில் நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்ல, இப்போ என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேலே என்ன மீனா பண்ணுறதுக்கு இருக்குது, ஒருவேளை இங்கே சீக்கிரமாக விஷயம் தெரிஞ்சதே நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா கையில் வேற இங்கே உங்கள் அண்ணன் மனோஜ் சைன் பண்ண பத்திரம் இருக்கு, 10 லட்சம் பணத்தை திருப்பி கொடுத்தே ஆகணும்னு சொல்லுது. அப்போ 10 லட்சம் பணத்தை எப்படி உங்கள் அண்ணன் ரெடி பண்ணி கொடுப்பான்னு எனக்கு தெரியலேன்னு சொல்லும்போது, அது அவன் கஷ்டம் மீனா, இதில் நம்ம இனிமேல் கஷ்டப்பட முடியாது. அவனுக்காக 38 லட்சம் 48 லட்சம்னு பணத்தை கொடுத்து தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். திரும்ப இவனுக்காக 10 லட்சம் கடனை நம்ம திரும்ப அடையவும் முடியாது. இருக்கிற கடனை கட்டுறதுக்கே நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய உழைக்க வேண்டியது இருக்குது. இதில் இவன் கடனையும் சேர்த்து வேற நம்ம கட்டிட்டு இருக்கணுமா, அதெல்லாம் தூக்கி போடுமேனா, இது இவனுடைய கவலை, அது அவன் தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் எப்படி உன்னால் இப்படி பேச முடியுதுன்னு சொல்லிட்டு விஜயா கேட்க, அதுக்கு விஜயாவை பார்த்து மீனாவும் ரவி ஸ்ருதின்னு 3 பேரும் நறுக்குன்னு ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. அந்த கேள்வியை நீங்கள் எப்போவும் உங்கள் பையனை பார்த்து கேட்டிருக்க வேண்டியது, கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை பார்த்து நீங்களே கேட்டிருக்க வேண்டிய கேள்வி ஆண்டி. அது மீனாவை பார்த்தோ முத்துவை பார்த்தோ கேட்குறதுக்கு உங்களுக்கு உங்கள் 2 பேருக்கும் எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு ஸ்ருதியும் சொல்லி திட்டி விட்டுறாங்க. இப்போ கடைசியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க மனோஜும். ஆனால் வீட்டில் மற்றவங்க யாருமே மனோஜுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கவும் இல்லை. புரிஞ்சுக்கிறது என்ன, அதை கண்டுக்க கூட இல்லை. ஏன்னா மனோஜுடைய பிரச்சனை ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருக்கும், புதுசாக அவனே உருவாக்கிக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட பிரச்சனையை தீர்க்கணும்னு நம்ம முயற்சி பண்ணோம்னாலும் கூட அவன் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சரியாக இருப்போம்னு நினைக்கக்கூடிய ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு இதுதான் மீனா நம்ம கொடுக்குற தண்டனையும், அவனுக்காக இறக்கப்பட வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. எப்போ இந்த பார்லரமாக மனோஜை விட்டு போனச்சோ இனி அவனுடைய யாரும் அவனுக்கு தெரிய போகிறதில்ல. அவன் தான் வேணும், அவங்க ஒரு அடி முட்டாளாக இருந்தாலும் அவன் தான் தனக்கு வேணும்னு இங்கே பார்லரமாக நினைச்சு, ஆனால் பார்லரமாகவே வேண்டான்னு தூக்கி போட்டு போயிடுச்சு. அப்போவே வேணாம், புரிஞ்சுக்க வேணாம். இப்போ ஒரு ஷூட்டிங் நடத்துகிற ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இது அந்த வீடுன்னு அந்த அம்மாவும் பொண்ணு சொன்னாங்கன்னா அதை நம்பி ஏமாந்த மனோஜும் சரி மனோஜு அம்மாவும் சரி சரியான அடி முட்டாள் தான் நானும் சொல்வேன். இனி இதுக்கு மேலே அவங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க 2 பேருமே சமாளிக்கட்டும். அப்போ தான் மீனா அவங்க பிரச்சனையை அவங்க சமாளித்தா மட்டும்தான் அந்த பிரச்சனையே இனிமேல் நம்ம உருவாக்கக்கூடாது. எப்படி சரியாக இருக்கணும், நம்ம சரியாக இருந்தால் பிரச்சனை நம்ம எந்த பக்கமும் தேடி வராதுன்னு ஒரு எண்ணமாக தான் அவங்களுக்கு வரும். அதனால் இந்த விஷயத்தில் நீயோ நானோ இல்லை அப்பாவோ அப்பா சொன்ன மாதிரி நம்ம கண்டுக்க வேணுன்ற அவசியமும் இல்லை. அதனால் நம்ம இப்படியே இருந்துடலாம் மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்துவும் மீனாவும். முத்து மீனா கிட்ட, மீனாவும் சரிங்க அப்படின்னு அமைதியாக தான் இருக்காங்க. ஆனால் கடைசியில் இங்கே மனோஜ் பெரிய சிக்கலில் சிக்கி தவிக்கிற அதே சமயத்தில் உள்ளே போன மனோஜை விஜயா போட்டு அடி வெளுத்து வாங்குறாங்க. இப்போ அதே சமயத்தில் மனோஜுக்கு வந்துட்டு ஃபோன் கால் வருது ரோஹினிக்கிட்டேருந்து. ரோஹினி ஃபோன் கால் பேசவும் செய்கிறாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஆனால் நீ எனக்கு என்ன செய்ய போகிற மனோஜ், இப்போது நான் உன் மேலே கேஸ் போடட்டுமா, இல்லை நீயாவே எனக்கு ஏதாவது மாதம் மந்த்லி பேமெண்ட் கொடுக்குறியா, இல்லை என் கூட சேர்ந்து வாழ்றியா, உனக்கு 3 ஆப்ஷன் கொடுக்குறேன் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன எதுக்கு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தேன்னு சொல்லி கேட்க, டிவோர்ஸ் கொடுத்தேன்னா அப்போது என் பையன் மேலே இருந்த ஒரு அக்கறையிலையும் பாசத்துலையும் எனக்கு நீ எது 2 பேருமே வேண்டான்னு முடிவெடுத்து தான் நான் இதெல்லாம் கொடுத்தேன். ஆனாலும் என்னால் உன்னை விட்டு இருக்க முடியலை மனோஜ்.
என் பையனை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையான அம்மாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவன் என்னை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், நல்ல விஷயங்களை மட்டுமே. அதுக்காக பொய் சொல்லக்கூடாதுன்றதை எல்லாத்தையும் தாண்டி நான் இப்போ அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் எனக்கும் என்னுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் நீ தான் எல்லாத்தையும் பார்த்தாகணும். ஒன்று நீயா என்னை தேடி வந்து என்னை ஏற்றுக்கிட்டேன்னா உனக்கு நல்லது, இல்லையா பிரச்சனையை நீ சந்திக்க ரெடி ஆயிருன்னு சொல்லிட்டு ரோஹிணி மிரட்டிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. மனோஜுக்கு வாழ்க்கைனா என்ன, பிரச்சனைனா என்ன, இனி நம்ம எப்படி ஒழுங்காக இருக்கிறது, ஒழுக்கம்னா என்ன, இப்படி பல விஷயங்கள் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டே தான் இருக்க செய்து